நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேம்மா. ஆனா இந்த வெற்றிய என்னால சந்தோஷமா கொண்டாட முடியல. அம்மாவோட வெறுப்புக்கு ஆளாயிட்டோமேன்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மித்ராவை பத்தின உண்மை தெரிய வரும்போது எல்லாம் சரியாயிடும்னு மாமா சொல்லிருக்காரு. இருந்தாலும் என் மனசுக்கு கேட்கலம்மா. பார்வதி, வாங்க மாமா. வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, அப்பாவும் தம்பியும் இன்னும் வீட்டுக்கு வரல. சரி, நீ ஜெயிச்சல, உனக்காக ஸ்வீட் வேண்டாம். என்ன மாமா நீங்க? ஜெயிச்சது நானா இருந்தாலும் என்ன ஜெயிக்க வச்சது நீங்க தானே மாமா. அதனால நான் தான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும். சரி, நீ எனக்கு ஊட்டி விடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா கிட்ட நம்ம காதல் கல்யாணத்தை பத்தி சொல்லும்போது அவங்க மனசுல உன்னை பத்தி இருக்கிற வேலைக்காரின்ற இமேஜ் சுத்தமா இல்லாம பண்ணணும். அம்மாவோட மனசுல உன்னோட மதிப்பை உயர்த்தி காட்டணும்னு நினைச்சேன். இப்ப நான் அதுல ஜெயிச்சிட்டேன். உன் விஷயத்துல நான் நினைச்சது ஒவ்வொன்றும் நடந்துட்டு வருது. என் பர்த்டேக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு. அன்னைக்கு நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அம்மா உன்னை கண்டிப்பா மருமகளை ஏத்துப்பாங்க. நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். உன் முகத்துல சந்தோஷத்தை காணுமே, என்னாச்சு? பயமா இருக்கு மாமா. தேர்தல்ல நின்னு அம்மாவோட வெறுப்புக்கு ஆளாயிட்டேன். இந்த சூழ்நிலையில அம்மா எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? நான் தான் சொல்றேன்ல, அதுக்கப்புறம் உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? நான் உன்னோட வெற்றியை கொண்டாடணும்னு வந்திருக்கேன். சந்தோஷமா சிரியேன். இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். இது உன்னோட வழக்கமான சிரிப்பே இல்லை. நல்லா சிரி. உன் முகத்துல எதுவும் உனக்கு குறையுது. இருவரேன். வனஜா ஆண்டியும் மித்ராவும் பார்வதிக்கு டார்ச்சர் கொடுக்கறது தெரிஞ்சா கூட கண்டுக்காம இருந்துருவாங்கன்னு தோணுது. ஆண்டியோட மாரல் சப்போர்ட் இல்லனா பார்வதி பெரிய சவால்களை சமாளிக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஐசு. இதெல்லாம் ப்ரோ யோசிக்காமையா இருந்திருப்பாரு. ப்ரோவோட முக்கிய நோக்கமே பார்வதி அண்ணி பத்தின அம்மா மனசுல இருக்கிற வேலைக்காரிங்கிற இமேஜ இல்லாம பண்ணணுங்கிறது தான். நீ சொல்ற மாதிரியே பார்வதி அன்னிக்கு நிறைய சவால்கள்லாம் வரலாம். அம்மாவோட வெறுப்புக்கு கூட ஆளாகலாம். அப்பெல்லாம் நான், நீ, ப்ரோ, அப்பா எல்லாருமே பார்வதி அன்னிக்கு சப்போர்ட்டா நிப்போம். என்ன நான் சொல்றது? இது எல்லாத்தையுமே தாண்டி அம்மாவுக்கு மித்ரா பத்தின உண்மை தெரிய வரும்போது பார்வதி அண்ணி மேல இருக்கிற வெறுப்பு எல்லாமே பல மடங்கு பாசமா மாறும். அம்மாவோட கேரக்டரே அதுதான் ஐசு. ஒருத்தரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
எக்ஸ்ட்ரீமா வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பல மடங்கு பாசத்தை காட்டி அவங்களே திக்குமுக்காட வச்சிருவாங்க. அம்மா பார்வதி அண்ணி மேல அப்படி பல மடங்கு பாசத்தை காட்டும்போது அவங்க வேலைக்காரி இமேஜ்லயே இருந்தா அது பார்வதி அண்ணி மேல வெறும் கரிசனமா மட்டும்தான் இருக்கும். மருமகளா ஏத்துக்கிற மனப்பக்குவம் வராது ஐசு. அப்படி இல்லாம பார்வதி அண்ணி சமையல்காரிங்கிற நிலைமையை தாண்டி அடுத்த கட்டத்துல இருக்கும்போது அம்மாவோட பாசம் பெரும் மதிப்பா மாறும். அந்த மதிப்பு தான் அம்மாவை பார்வதி அண்ணிய மருமகளா ஏத்துக்க வைக்கும். அதனால ப்ரோ எல்லாத்தையுமே கணக்கு போட்டு கச்சிதமா காய நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இந்த சதுரங்காட்டத்துல நம்மளோட வேலை என்னன்னா ராஜாவுக்கோ ராணிக்கோ யாரும் செக் வைக்காம பாத்துக்க வேண்டியது. சரியா? பார்வதி அன்னைக்கு எந்த மாதிரி சோதனைகள் வந்தாலும் நாம அவங்களுக்கு துணையா நிக்க வேண்டியது. அதனால நீ எதுவும் போட்டு குழப்பிக்காதே ஐசு. தெளிவாரு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே. வேண்டா கணேசா, சொல்றத கேளு. நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாருக்கா. அப்பா என்கிட்ட பந்தயம் போட்டார்ல, இப்ப என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். நான் ஜெயிச்சது அப்பாக்கு நிச்சயம் சந்தோஷமா இருக்காது. இதுல நீ பந்தயத்தை பத்தி பேசினா அப்பா நிச்சயமா கோவப்படுவாரு. அப்பாவை எதுக்கு தேவையில்லாம கோவப்படுத்துற? விடு. மாமாவோட ஜோடியா நின்னு நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி போட்டோ எடுக்க உனக்கு ஆசை இருக்கா இல்லையாக்கா? என்னடா கணேசா இப்படி கேட்டுட்ட? மாமாவோட ஜோடியா நின்னு போட்டோ எடுக்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அப்ப நீ என்ன தடுக்காத, பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா, என்னடா? உங்களுக்காக தான்ப்பா வெயிட்டிங். எதுக்கு? சாப்பிடத்தானே. எடுத்து வைக்க சொல்லு, சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது. நான் சாப்பிடறதுக்காகலாம் வெயிட் பண்ணலப்பா. பின்ன எதுக்காக வெயிட் பண்ற? என்னப்பா, நேத்து என்கிட்ட பந்தயத்தை போட்டீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சரிப்பா, நானே ஞாபகப்படுத்துறேன். அக்கா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா நான் நீங்க அக்கா மாமா எல்லாரும் ஒன்னா ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கணும்னு பந்தயம் கட்டினதுக்கு சம்மந்தம் கூட சொன்னீங்களேப்பா. ஃபேமிலி போட்டோ அப்ப பாடுக்கலாம். இப்ப ஃபேமிலி போட்டோவுக்கு என்ன அவசரம்? அப்புறம் பார்க்கலாம். அப்பா, பந்தயம் கட்டிட்டு நான் சின்ன பையனு என்னை எப்படிலாம் ஏமாத்த கூடாதுப்பா. சொன்னபடி நடந்துக்கணும். அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. டேய், நானே உங்க அக்கா தேர்தல்ல ஜெயிச்சதை நினைச்சு அம்மா கோபத்துல இருக்காங்களே, அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு ஃபேமிலி போட்டோ வேற கேக்குதா? போட, போய் சாப்பாடு வைக்க சொல்லு, சாப்பிடலாம். அப்பா, பெரிய மனுஷன்னா பேச்செல்லாம் மாறக்கூடாது. சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். அதுவும் பந்தயம் கட்டிருக்கீங்க. போட்டோ அப்ப பாடுக்கலாம், அது முதல்ல சொல்லுங்க. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு தான் சின்ன பசங்க கிட்ட எல்லாம் பந்தயம் கட்டக்கூடாதுன்னு. போட, போய் வேலையை பாரு. அப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லப்பா. சும்மா பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா. இப்பெல்லாம் போட்டோ எடுக்க முடியாது. எல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும். டேய், அப்பா முடியாதுன்னு சொல்லலையே, கொஞ்ச நாள் போட்டுன்னு தானே சொல்லிருக்காரு. நீ அப்செட் ஆகாத. வா போய் சாப்பிடலாம். பட்டுக்குட்டி. அப்படி போடு நல்லா. பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. கண்ணுக்கு தெரிஞ்ச வெற்றி கையை விட்டு போனதுக்கு காரணம் நீதான். நான் என்ன பண்ண? நீதான் மித்ரா.
வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த சமையல்காரியை தேடி போய் வம்பிழுத்திருக்க. பத்தாததுக்கு ஒர்க்கர்ஸ வேற பழி வாங்குவேன்னு சொல்லிருக்க. இதெல்லாம் தேவையா? ஓட்டுக்குன்னு வாங்கின பணத்தை நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நம்மள அவமானப்படுத்தின ஒர்க்கர்ஸ நான் பழி வாங்க போறேன்னு சொன்னது தப்பா ஆண்டி? எலெக்ஷன் சமயத்துல நாம பண்ற ஒவ்வொரு மூவும் நமக்கு விழற ஓட்ட தீர்மானிக்கும்னு நான் எச்சரிக்கை பண்ணி இருந்தோம். நீ கொஞ்சம் கூட யோசிக்காம பதவிக்கு வந்ததும் அவளை பழி வாங்குவேன்னு பேசினது தப்புதான் மித்ரா. உன்னை அகிலாண்டேஸ்வரோட கம்பெனிக்கு குட்வில் அம்பாஸ்டர் ஆக்கி அகிலாண்டேஸ்வரோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ஆட்டி படைக்கலான்னு பிளான் பண்ண. உன்னால எல்லாம் போச்சு. எலெக்ஷன்ல உன்னை தோக்கடிச்சு காட்டுற அந்த பிளாக்மெயிலர் என்கிட்ட சவால் விட்டான். அந்த சவால்ல அவன் ஜெயிச்சு காட்டிட்டான். நந்தினி, ஜெயிச்சது பிளாக்மெயிலர் இல்ல, ஆதிதான் ஜெயிச்சிருக்கான். இல்ல ஆண்டி, பிளாக்மெயிலருக்கும் ஆதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன சொல்ற மித்ரா? எதை வச்சு நீ இப்படி சொல்ற? பிளாக்மெயிலர் எனக்கு கால் பண்ணி உன் அக்கா நந்தினி கிட்ட சவால் விட்ட மாதிரி உன்னை எலெக்ஷன்ல தோக்கடிச்சிட்டேன்னு என்கிட்ட சொன்னா. அதுக்கு நான் நீ ஒண்ணு என்ன தோக்கடிக்கல, ஆதிதான் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பி என்ன ஜெயிக்க விடாம பண்ணிட்டான்னு சொன்ன. அதுக்கு அவன் ஆதிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆதி பார்க்க மாட்டாரு, ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் வீடியோ அனுப்புனது நான் தானு சொன்னா. அதனால ஆதிக்கும் பிளாக்மெயிலருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நினைக்கிறேன். அவன் உன்னை நல்லாவே குழப்பி விட்டுருக்கான் மித்ரா. எனக்கு என்னவோ இது கூட ஆதியோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதி மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவன் மேல இருக்கிற கவனத்தை திசை திருப்பறதுக்காகவும் ஆதிதான் பிளாக்மெயிலரை விட்டு இப்படி சொல்ல வச்சிருக்கான். நீயும் அவன் சொன்னதெல்லாம் நம்பி இப்ப குழம்பி போய் நிக்கிற. இந்த முறை ஆதி நல்லாவே ஜெயிச்சிட்டான். நீ என்ன நந்தினி எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிற? என்ன நினைக்கிற? நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. ஆனா நமக்கு இதுதானு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு பக்கமா மட்டும் யோசிக்க கூடாது, இன்னொரு பக்கம் இருந்து யோசிச்சு பார்க்கணும். என்ன சொல்ற நந்தினி? மித்ரா சொல்றதையும் முழுசா ஒதுக்கிட முடியாது. ஆதிக்கும் பிளாக்மெயிலருக்கும் சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். உண்மை என்னன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். அடேங்கப்பா, கடல் மாதிரி வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நான் முதல்ல பாக்குறேன். இந்த மாதிரி வீட்டை நான் சினிமாவில் தானே பார்த்திருக்கேன். வனஜா, வடிவேலு வா. வனஜா, வனஜா, வா வடிவேலு, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ ஏண்டி இப்படி ஆயிட்ட? ஏன், எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என்னத்த நல்லா இருக்க? ஊர்ல இருக்கும்போது ஊர்வம்பு பேசிக்கிட்டு குஷ்பு மாரி கொழுக்கு மொழுக்குன்னு இருந்த. இப்ப என்னடான்னா குல்பி ஐஸ்ல இருக்க குச்சி மாரி ஆயிட்ட. என்ன? இல்ல, சிம்ரன் மாதிரி இருக்கேன்னு சொன்ன. அழகா எப்படி இருந்தா என்ன, எல்லாம் அழகுதானே. அப்படித்தானே சொல்லி ஆகணும். ஆனா நீ மாறவே இல்லடா, அதே மாதிரிதான் இருக்க. ஆமா, உனக்கு இப்பதான் என் ஞாபகம் வந்ததா? அது ஒண்ணு இல்ல வனஜா, ஊர்ல அப்பா கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டேன். என்னது, உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டியா? ஏண்டா, நீயே ஒரு தண்டசோறு, உன்னையே உட்கார வச்சு உங்க அப்பா தான் ஒழிச்சு கொட்டிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்றியே, உனக்கு என்ன பைத்தியமா? வனஜா, நீ என்னோட சித்தி பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை, உனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிறந்தவன், வயசுல மூத்தவன். அந்த மரியாதையோட பேசி பழக கத்துக்க, புரியுதா? இனிமே நீ என்ன வடிவேலன்னான்னு பேசி பழகு. டேய், பயப்படு. உன்ன மாதிரி வெட்டி ஆபீஸ்ல நான் அண்ணான்னு வேற கூப்பிடணுமா? பேர் சொல்லி கூப்பிடுறது பெரிய விஷயம். அப்படிதான் வாடா போடான்னு கூப்பிடுவேன்.
அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்றியே, இங்க வந்து என்ன பண்ண போற? சோத்துக்கு என்ன ராசா? நீ ஒன்னும் பயப்படாத. நான் ஒன்னும் அப்படியே இங்க டேரா போட மாட்டேன். விருந்த மருந்த 3 நாள் தான் எனக்கு தெரியும். அந்த 3 நாளுக்குள்ள தங்குறதுக்கு ஒரு இடமும் திங்கிறதுக்கு ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சி தப்பா நினைக்காதடா. நான் ஏதோ சும்மா கேட்டேன். ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்ன வனஜா கேனத்தனமா கேள்வி கேக்குற? எது? இல்ல, உன்கிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணுவேனா அத சொன்னேன். அப்படி இல்ல, 7 கழுத வயசாச்சு, இன்னுமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? அதான் கேட்டேன். அது வந்து நான் ஒரு லட்சியத்தோட இருக்கேன் வனஜா. என்ன உன் லட்சியம்? வேலை வெட்டி இல்லாம இருக்குமே, ஒரு நல்ல வேலையா கிடைச்சு அந்த வேலையில உட்கார்ந்து சம்பளம் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதான உன் லட்சியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணை பார்த்த உடனே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கணும். இந்த பொண்ணு கூட தான் வாழணும்னு மனசு சொல்லணும். இந்த பொண்ணு இல்லாத வாழ்க்கையே வேஸ்ட்னு புத்திக்கு உரைக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இதுவரைக்கும் நான் பார்க்கல. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறக்கும் பறக்கும், ஆளும் மண்டையும் பாரு. டேய், அதெல்லாம் வாலிப வயசுல தான் பறக்கும். உன் மனசுக்குள்ள இருக்கிற பட்டாம்பூச்சிக்கு வயசாகி செத்து அது மனசுக்குள்ளேயே சமாதி ஆயிருக்கும். வனஜா, பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசு இருந்தா போதும். புரியுதா? மனசு மண்ணாங்கட்டி. 8 கழுத வயசாச்சு, உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? டேய் அருணே, நீ அருண் தானே? யாரா இவன் கரடிக்கு கலரிங் பண்ண மாதிரி? என்னடா யோசிக்கிறேன்? என்னடா திருத்திருன்னு முழிக்கிற? நான் தான்டா வடிவேலு, வடிவு. மாமா, மாமா எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? இப்பதான் வந்த. நான் நல்லா இருக்கேன்டா. பார்த்தாலே தெரியுது, ஒண்ணா போயிட்டு 2 வந்திருக்கீங்க. என்னம்மா அப்படி பாக்குற? நான் யாருன்னு தெரியலையா? உன் சின்ன மாமியார் வனஜா இருக்காளே, என் சித்தி பொண்ணு. நான் உனக்கு சித்தப்பா முறை வேணும். ஓ அப்படியா? நீ என்ன சித்தப்பான்னு கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வடிவேலு பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஐயோ, அதெல்லாம் நல்லா இருக்காது. நான் வேணும்னா வடிவேல் அண்ணானே கூப்பிடுறேன். உன் இஷ்டமா, நீ எப்படி வேணாலும் என்ன கூப்பிட்டுக்க. ஆமா, எங்க அகிலா அக்கா, மாமா, ஆதி யாரையும் காணா? அகிலாக்கா, 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 எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? நான் ஒருத்தன் உங்களை போய் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன் பாருங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்கக்கா. எப்படி இருக்கே வடிவேலு? ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா. நீங்க தான் ஊர் பக்கமே வரதில்லையாக்கா? ரொம்ப முக்கியம். வரணும். அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா வரதுக்கு நேரமே இல்லை வடிவேலு. என்ன பண்றது? அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு வரேன்க்கா. இவ என்ன ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கா? இவனை ரொம்ப நேரம் பேச விட்டா நமக்கு ஆபத்தாயிடும். அப்படியே மடக்கு. மாமா ஆதில எங்கக்கா போனாங்க? என்ன பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. வடிவே, விடு. அக்காவே தொல்லை பண்ற. வெளியே கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப தொந்தரவு பண்ணாத. நீங்க போயிட்டு வாங்கக்கா. சரிங்கக்கா, நீங்க போங்க. நான் இங்கதான் இருப்பேன். அப்புறம் பேசிக்கலாம். சரி, நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன கம்பீரம்! சூரிய வம்சம் பிரியாரம்மன் மாதிரியே நடக்கிறான். தோணு பேசிட்டு உள்ள வா. என் பையன் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுலதான் முக்கியமான ஐட்டம் வச்சிருக்கேன். இவனை வச்சுக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். அப்புறமா கடைக்கு போலாம். வனஜா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வந்து தொலை. இந்த படிக்கட்டுல ஏறி இறங்கினாலும் தொப்பை குறைஞ்சிரும் போல இருக்குது. அழகா பிறந்தது ஏன் தப்பா ஆளாளுக்கு கிள்றாங்க?